வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அந்த சண்முகத்தோட அந்த வீடியோ ஆதாரத்தை அந்த செல்போன்ல அப்படி என்ன இருக்கும் அப்படிங்கறதுக்காக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மயில அந்த இடத்துக்கு வந்துட்டு, சகல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த சண்முகத்தோட பேத்தி ஊருக்கு வந்திருக்காங்களாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன சொல்றீங்க? அப்பா வர சொல்றாரு. ஆமா சகல, அந்த பொண்ணை போய் பார்த்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த சண்முகம் ஏதாவது சொல்லிருக்காரா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க சொல்றது சரிதான், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா அந்த சண்முகத்தோட பேத்திய சந்திக்கிறதுக்காக போறாங்க. சண்முகத்தோட பேத்தி ஹீரோவை பார்த்ததும், அண்ணன் நல்லா இருக்கீங்களான்னு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, நான் நல்லா இருக்கேம்மா. சரி, உனக்கு அங்க வேலையெல்லாம் நல்லா இருக்கா? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, அண்ணன் அங்க வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணே, எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. நீங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். தாத்தா இருந்து என்னை எப்படி பாத்துப்பாரோ அதே மாதிரி நீங்களும் பாத்துக்கிறீங்க. நீங்க எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகத்தோட பேத்தி சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிம்மா, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அப்ப அந்த பொண்ணு கேக்குறாங்க, சொல்லுங்கண்ணே, எனக்கு நீங்க இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நான் இந்த உதவி பண்ண மாட்டேனா, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி சண்முகம் உங்க தாத்தா இருக்காங்கல்ல, அவங்க கான்ஸ்டபிளா இறந்த நேரத்துலதான் ஈஸ்வரியோட எங்க அத்தையோட அம்மா இறந்திருக்காங்க. அதுக்கான ஆதாரம் என்ன அப்படிங்கறது உங்க தாத்தாவுக்கு தெரியும். சோ அந்த சிவகாமி எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காங்களா? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல சார், என்கிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது தாத்தா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி உன்கிட்ட சொல்லலையா? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா சார், அவர் எப்பவுமே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளத அங்கேயேதான் வச்சு பேசுவாரு, வீட்டுக்கெல்லாம் அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு வரவே மாட்டாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நல்லா யோசிச்சு பாருமா, ஒருவேளை உங்க தாத்தா வேற யாருக்கிட்டையாவது இந்த விஷயத்த பத்தி ஷேர் பண்ணுவாரா? அப்ப அந்த பொண்ணு வந்து யோசிக்கிறாங்க. பயங்கரமா யோசிச்சு நேரா ஹீரோ கிட்ட, சார் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர்கிட்ட எங்க தாத்தா சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, சொல்லுமா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இது மாதிரி எங்க தாத்தா வந்துட்டு கான்ஸ்டபிளா இருந்த பொழுது ஒரு லேடி கூட தொடர்புல இருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அரசல் புரசலா என் காதுக்கு கூட விழுந்துச்சு. ஒருவேளை அந்த லேடி கிட்ட எங்க தாத்தா சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த லேடி வந்து பக்கத்தூரு, அது பேரு வந்து பரமேஸ்வரி. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிம்மா, ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் இது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, சார் அந்த லேடி கொஞ்சம் கோவக்கார லேடி, சோ எதுக்கும் அது கிட்ட கொஞ்சம் பார்த்து கேளுங்க. ஹீரோ சொல்றாரு, சரி சரி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. மயிலு சொல்றாரு, சகல அந்த லேடிக்கு உண்மை தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த லேடிய வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டு நம்ம எப்படியாவது அத்தை கிட்ட உண்மையை நிரூபிச்சிடலாம். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா, எப்படியாவது நிரூபிச்சிடலாம் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மயிலு சொல்றாரு, சரி வாங்க சகல, அந்த லேடிய போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பக்கத்து ஊருக்கு கிளம்புறாங்க. அங்க போயிட்டு பரமேஸ்வரி அப்படிங்கிறவங்கள தேடுறாங்க. அப்போ அந்த பரமேஸ்வரி வீட்டுல இருக்காங்க. ஹீரோவும் மயிலும் போயிட்டு நேரா பரமேஸ்வரிய பாக்குறாங்க. அவங்க ஹீரோவை பார்த்து, யாரு தம்பி நீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்களுக்கு கான்ஸ்டபிள் சண்முகத்தை பத்தி தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதும் அந்த லேடிக்கு கோபம் வருது. இப்ப எதுக்கு அவனை பத்தி கேட்டுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், உங்களால எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, எதுக்காக அந்த சண்முகத்தை பத்தி என்கிட்ட கேட்டு வந்திருக்கீங்க, அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. உங்களுக்கு உதவி பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கறத பத்தி நான் அப்புறம் முடிவு பண்றேன். ஹீரோ சொல்றாரு, அந்த சண்முகம் இருக்காரு இல்ல, அவருக்கும் உங்களுக்கும் அவரு கான்ஸ்டபிளா இருக்கும் பொழுது கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். சண்முகம் எந்த விஷயமா இருந்தாலும்
உங்ககிட்ட சொல்லுவாரு அப்படிங்கறத பத்தியும் கேள்விப்பட்டோம். சோ எங்களுக்காக ஒரு உதவி பண்ணுங்க. சண்முகம் வந்துட்டு சிவகாமி அம்மாவோட இறப்போட காரணத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இதை கேட்டதும் அந்த பரமேஸ்வரி திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நீங்க சொல்றத வச்சுதான் என் குடும்பம் ஒண்ணு சேர்றதுலயே இருக்கு. தயவு செஞ்சு பொய்யா மறைக்காம உண்மைய சொல்லுங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க பேசுற ஆளு யாரு அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நாங்க தரோம். நீங்க நடந்த உண்மையை மட்டும் சொல்லிட்டா எங்களுக்கு அது போதும். அப்ப அவங்க கேக்குறாங்க, பணமா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, நீங்க இப்ப ரொம்பவே கஷ்டத்துல இருக்கீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க கேக்குற அமௌண்ட்ல இருந்து நான் டபுள் மடங்கா உங்களுக்கு தரேன். அப்போ அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன உண்மை வேணும்னு சொல்லுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்களுக்கு சண்முகம் வந்துட்டு கான்ஸ்டபிளா இருந்த நேரத்துல சிவகாமி இறந்தாங்கல்ல, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, ஆமா, ஒரு நாள் சிவகாமி இறந்துட்டாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. அதுக்கான ஒரு ஃபைல வந்து கொண்டு போய் அந்த குடும்பத்துக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அப்பதான் வந்து அந்த முத்து இடையில வந்து நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னாரு. உடனேயே பணத்தை வாங்கிக்கிட்டு இவரு உண்மைய சொல்லாம விட்டுட்டாரு. இதனால அவரு ரொம்ப நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், இப்ப இறந்துட்டாரே அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, அவரோட இறப்புக்கு காரணம் வேற யாரும் இல்ல, அந்த முத்து தான். அவன்தான் அவங்கள காலி பண்ணது. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அப்படியா, அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அத்தை கிட்ட வந்துட்டு உண்மைய சொல்லணும். அப்படி நீங்க அத்தை கிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, சரி, நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மயிலு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப ஹீரோ நேரா அந்த லேடி கிட்ட, இங்க பாருங்க, நாளைக்கு காலையில நீங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உண்மைய சொல்லிட்டீங்க அப்படின்னா எங்க வீட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, எனக்கு சேதுபதி ஐயாவோட குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்போதைக்கு எங்களுக்கு பணத்து மேல அதிகப்படியான ஆசை இருந்ததுனால சேதுபதி ஐயாவுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை நாங்க பண்ணிட்டோம். அப்படி துரோகம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சோ நான் கண்டிப்பா வந்துட்டு உண்மைய சொல்றேன் தம்பி அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு காலையில நீங்க வந்துட்டு உண்மைய சொல்லிடுங்க. இது கேட்டதும் அவங்களும் சரிங்க தம்பி, நான் கண்டிப்பா உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மயிலு சொல்றாரு, சகல, ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எக்காரணம் முன்னிட்டும் இந்த விஷயம் அந்த சந்திராவுக்கு தெரியக்கூடாது. ஒருவேளை அந்த சந்திராவுக்கு நம்மளுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதையும் கண்டிப்பா ஏதாவது ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன சகல இப்படி சொல்றீங்க, அவங்களோட அம்மாவுக்கு தானே இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, அத அவரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாரா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, ஏன்னா அவங்க இப்ப அவங்க புருஷன் தான் நம்பர் 1 ஆகணும் அப்படிங்கறதுக்காக இப்படிப்பட்ட காரியம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. சகல, அத்தைய சின்னத்தை இப்படி ஒரு ஆளா இருப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, இப்போதைக்கு எப்படியாவது இவங்களை கொண்டுட்டு வந்து அத்தை கிட்ட உண்மையை சொல்ல வைக்கணும், அதுதான். இது கேட்டதும் அவரும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரா அந்த பரமேஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க, நாளைக்கு வந்து எப்படியாவது அத்தை கிட்ட உண்மையை சொல்லிருங்க, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, சரிங்க தம்பி, நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் மயிலும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ வீட்டுக்கு போனதோட அங்க ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, உன் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா?
வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு, அது எதையுமே பார்க்காம நீ பாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மயிலு சொல்றாரு, அத்தை என்ன இப்படி பேசுறீங்க? சகல வந்துட்டு இந்த குடும்பத்துக்காக தான் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் நீங்க ஆமா, இவன் அப்படி என்ன பெருசா கஷ்டப்பட்டான்? என் குடும்பத்துக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகளை தான் கொடுத்துட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இவனுக்கு போயிட்டு நீங்க தேவையில்லாம சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, நம்ம மயிலு வந்துட்டு அமைதியா நிக்கிறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தை என் மேல கோவமா இருக்காங்க. ஸோ நீங்க எந்த வகையில என்ன சொன்னாலும் ஸோ கண்டிப்பா அத்தை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது கேட்டதும் அவரும், சகல எத்தனை நாள் சகல அத்தை இப்படி பேசுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, இது நாளைக்கு காலையில வரைக்கும் தான் அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க சகல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த பரமேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததும் வில்லி அவங்கள பார்த்துட்டு, ஏய் யாரு மணி வீட்டுக்குள்ள வர அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, ஈஸ்வரி மேடத்தை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு. வில்லி கேக்குறாங்க, ஈஸ்வரிய பார்க்க வந்திருக்கியா? ஈஸ்வரி என்னோட அக்கா தான், என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அப்ப மயில டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு, இவங்கள்ட்ட சொல்லாதீங்க, நீங்க சொல்ல வேண்டிய ஆளு வீட்டுக்குள்ள இருக்காங்க, வாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. வில்லி இதை பார்த்துட்டு, இவன் எதுக்காக இந்த லேடிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரான்? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி நினை வில்லி நினைக்கிறாங்க. அப்போ வில்லி நேரா மயில பார்த்து, மாப்பிள்ள என்ன எங்களுக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்றீங்களா? அப்ப மயில சொல்றாரு, அத்தை உங்களை மீறி ஏதாவது எங்களால பிளான் பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் நாங்க எதுவும் பிளான் பண்ணலத்த. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அப்படியா அப்படின்னு. அதுக்கு மயில சொல்றாரு, ஆமாத்த அப்படின்னு சொல்ல, உடனே வில்லி வந்துட்டு சந்தேகமா பாக்குறாங்க. கண்டிப்பா இவன் நீங்க ஏதோ பிளான் பண்றானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப அந்த லேடிய பார்த்துட்டு, யாருமா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, மேடம் வணக்கம் மேடம், ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்ல போறேன். ஈஸ்வரி கேக்குறாங்க, சரி நீங்க யாரு? அவங்க சொல்றாங்க, சண்முகம் இறந்தாருல்ல, அவங்களோட ஒய்ஃப் தான் நானு. உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். அவரு என்கிட்ட இந்த விஷயத்த உங்ககிட்ட கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ நான் அதை தான் சொல்ல போறேன். இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. என்னடா இது, என்ன உண்மையை சொல்ல போறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க, ஹீரோ நேரா அவங்கள பார்த்து, சொல்லுங்க அத்தை கண்டிப்பா உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க, உங்க அம்மாவோட இறப்போட காரணம் அந்த சேதுபதி பரமேஸ்வரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. But அவங்க மேல எந்த தப்புமே இல்லை. அவங்க எல்லாருமே ஒரு நிரபராதி. இதுக்கு முக்கிய காரணம் அந்த முத்து தான். அவர் இருக்காருல்ல சண்முகம், அவரு என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு போனாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த உண்மையை எப்படியாவது ஈஸ்வரி கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த இடத்துக்கு தேடி வந்தேன். இந்த தம்பி தான் என்னை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்தாரு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. அப்பா அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சொல்றது எல்லாமே உண்மை. அதுக்கான டாக்குமெண்ட் கூட என் கையில இருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு பேப்பர்ஸை காமிக்கிறாங்க. அந்த பேப்பரை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக் ஆகுது. வில்லி இதை பார்த்துட்டு அவங்க அக்காவை, அக்கா இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு தோணுது, இவன் நல்லாவே நம்மளை ஏமாத்துறான், இவன் சொல்றத நம்பாதக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி எப்படி நம்பாம இருக்க முடியும்? இவங்க ஆதாரத்தோட என்கிட்ட நிரூபிக்கிறாங்க, எப்படி நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, வில்லிக்கு செம்ம ஷாக் ஆகுது. நம்ம என்ன சொன்னாலும் கண்டிப்பா அக்கா நம்ப மாட்டா போலயே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இது எல்லாமே உண்மை. இந்த விஷயம் கூட உங்க தங்கச்சிக்கு தெரியும், ஆனா தெரிஞ்சும் எதையும் கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.